Hi friends, welcome to BL Tamil channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்த வீடியோ. அனைவருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்லேயும் ஒரு டீச்சர்ஸ் இருக்காரு. அவர் யாருன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா, அதனால் அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிஃப்ட் ஓகே. ஆனால் டீச்சர் மட்டும் டீச்சர் கிடையாது, வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் எல்லா பேரண்ட்ஸுமே டீச்சர் தான். ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் டீச்சரு, மாதா பிதா குரு. அப்போது மாதாவும் பிதாவும் தான் முதல் டீச்சர்ஸ். ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. யாரெல்லாம் நல்லது கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் டீச்சர்ஸ் தான். அதனால நல்லதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு தப்பான விஷயங்களை விட்டுடலாம். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய தப்பான வழியில் போயிட்டு இருக்காங்க. அவங்களாம் உண்மையாலுமே நல்ல வழியில் போகணும்னு சொல்லிட்டு இந்த நாளில் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு டீச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதால தான் நம்மளோட அறிவு, நம்மளோட நாணம்லாம் நல்லா வளருது. நம்மள்கிட்ட இருக்கிற பணம் காசு எது வேணாலும் நம்மளுக்கு அழிஞ்சு போகலாம். பட் நம்மளோட படிப்பு மட்டும் என்றைக்குமே அழியாத சொத்து. அந்த படிப்பு கொடுக்க வேண்டிய டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அப்பாக்கு விஷ் பண்ணு. சொல்லு, அப்பாக்கு விஷ் பண்ணு. சொல்லு அப்பாக்கு, சொல்லு அப்பாக்கு, சொல்லு சொல்லு. இரு நான் எடுக்கிறேன். சொல்லுடா. ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லுடா. தேங்க் யூ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்பா. தேங்க் யூ. வாங்க அப்படியே கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். போலாம். கடைக்கு போய் என்ன வேணும் நமக்கு? கோட் கல்வி எப்படி மாறுது? தான் கோட் கல்வி வந்து ஸ்டைல். ஸ்டைல். இந்த வயசுல உனக்கு ஸ்டைலா? வாழைப்பழம் வாங்கலாமா? அதான் வந்துட்டுங்க. இந்த அண்ணா கிட்ட தான் ரெகுலரா நாங்க வாழைப்பழம் வாங்குவோம். சரி போகும்போதே நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லி. வரும்போது கிடைக்காத காலி ஆயிடும். ஆமா காலி ஆயிடும். அதனால போகும்போதே நம்ம வாங்கிட்டு எல்லாமே கிடைக்கும். பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடையாண்ட வந்துட்டோம். இந்த அண்ணா கிட்ட ரெகுலரா வாங்குவோம். இந்த கடை எங்க இருக்குன்னா MMDல இருக்கு. பாருங்க, வாழைப்பழம் நாங்க வாங்கறதுக்கு முன்னாடி அந்த அண்ணா கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு 10 வருஷமா நாங்க இந்த அண்ணா கிட்ட பழம் வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. பசங்களுக்கு 2 பேருக்குமே கொடுத்துருவாரு ஃப்ரீயாவே. இந்த அண்ணா தான் அவரு. ரெண்டு சேர்த்து 100 ரூபாய்க்கு போட்டுருக்கோம். செவ்வாழையும் வாங்கிக்கோ. செவ்வாழையும் கட்டு பசங்க சாப்பிடுவாங்கல்ல. சாட்டர்டே சண்டே லீவு, அதனால பசங்க சாப்பிடுவாங்க. ஓகே. கொடுங்க எடுத்துட்டு. இவ்வளவு பழம் 100 ரூபாய் தான். நீங்க யாராவது இங்க பக்கத்துல சரௌண்டிங்ல இருந்தா கண்டிப்பா இந்த அண்ணாட்ட வாங்குங்க. இது MMDல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரும். இது வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தா வரும். ஆமா, நம்ம கரெக்டா நியர் பை சொல்லணும்னா MMD போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல. ஆனா நியூ கலெக்ஷன்ஸ்ல நிறைய வந்திருக்கா? ரெட் கலரா? பர்பிள் கலர் மாதிரி இருந்தா எதுனா இங்க வா. இங்க அகில் குட்டி வேணும். அரதி சட்டை எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இப்போ பேண்ட் ஷர்ட், இந்த ஷர்ட் தான். அதுக்கு மேட்சிங்கா பேண்டா பார்த்துட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் திக்கா இருக்கு. எங்க போற நீ? உனக்கு அதெல்லாம் சரியா இருக்காது. வா கீச்சு போற கையில. அகில் தர அது கையில இருந்து வாங்குமா. வேற இடங்க.
எடுத்து வந்து வைங்க இப்போ. இருப்பா. ட்ரெஸ் நல்லா இருக்குதா தரா? அப்பாக்கு இது மேட்சுங்க. இந்த கலர்ல அப்பா கிட்ட இல்ல, அதனால இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லம்மா பாரு. ஒரே செலக்ஷன் தான். சரி அந்த சட்டை போட்டுனோ பாரு. பாரதி ட்ரெஸ் ஓகேவா? தாரா நல்லா இருக்கு அப்பாக்கு ட்ரெஸ். தம்பி எங்க? தம்பி தொலைஞ்சு போயிட்டான். இந்த பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கு சேட்டை? டேய் பட வெளியே. அப்புக்குட்டி வா போலாம் வா. என்ன பண்ணிட்டு இருக்கு வா. சைலண்டா உட்காரணும். கீப் குவைட். பாப்பலாம் அகில் பாப்பலாம். சரி டிஷர்ட் நம்ம எடுக்கலாம் வாங்க. உங்களுக்கு டிஷர்ட் வேணுமா? எங்க உண்டு கோட் எங்க? டிஷர்ட் இல்லையா? காசு இல்ல. என்ன சாப்பிடுறதுக்கு வந்துட்டியா? அப்பாக்கு நீ டீச்சர்ஸ் டேன்றதால நீ வந்து சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஆமாப்பா பாரு சிக்கன் ரைஸ். டாமுக்கு வந்து அந்த பிளேட் தனியா வச்ச உடனே ஒரு சந்தோஷம். பிளேட் 1000 பாட் பர்கர். ஃபர்ஸ்ட் டாம் ரைஸ் போடலாமா? டாம் ஏன் கேளு, வீட்டுல வந்து அவனுக்கு தனியா தட்டு கொடுக்க மாட்டோம்ல, நம்மளே தானே ஊட்டுவோம். போதும் போதும் கொஞ்சமா வை, எனக்கு சாப்பிடுவான். சூடுடா. தர நீ ஆற வச்சு காஞ்சி தீஞ்சு போய் சாப்பிடுவேன். அவன் சூடாவே சாப்பிடுவான். அவன் வந்து என்ன மாதிரி டேலண்ட் தெரியுமா செல்லக்குட்டி? ஐ சொல்றேடா மாமா. ஃபர்ஸ்ட்ல சாப்பிடலாம். தரா நல்லாக்கா சிக்கன் ரைஸ். லிதா டீச்சர்ஸ் டே ட்ரீட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ராம் சூப்பர். கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே வர்ற வழியிலே நாங்கள் சாப்பிட்டும் வந்துட்டோம். ஏன்னா பசங்க இப்பயே வந்து 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்ற வழியில் ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. ட்ரீட்டும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. டீச்சர்ஸ் டே ட்ரீட். ஆமாம், கிஃப்ட்டும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, நம்ம ட்ரீட்டும் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக முடிச்சிட்டோம். பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போய் சஸ்பென்ஸாக எடுக்கலான்னு தான் நினச்சோம். பட் ஆனால் எனக்கு அளவு தெரியாது. எடுத்துகிட்டு வந்துட்டு பின்னாடி அப்புறமா சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நேரடியாக கூட்டுன்னு போய் எடுத்துக்கிட்டா தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதால நேரடியாக கூட்டுன்னு போயிட்டு எடுத்துட்டோம். இந்த ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெஸ் தான் ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணோம். அந்த கலரில் வந்து இல்லை, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமா பாரதி? ஆமாம் சந்தோஷம். டீச்சர்ஸ் டே இல்லையா, அதனால் நல்ல மெமரிஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், நிறைய கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பட் சின்ன சின்ன மெமரிஸ் இதெல்லாம், இந்த மாதிரி மெமரிஸ்லாம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஊரில் இருக்காங்க ரிலேஷன் எல்லாருமே. இங்கே சென்னையில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அதனால் எங்கே போனாலும் எங்கள் பசங்களோட தான் நாங்கள் போவோம். தம்பி வந்து ரொம்ப அவனை கடைக்கு கூட்டுன்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன வீடியோ வந்து நான் லாங் வீடியோ வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணம் வந்து தம்பி தான். ரொம்ப சேட்டை பண்ணுவான், அதனால அவனை வச்சுட்டு சமாளிக்க முடியல. கொஞ்சம் வளர்ந்து பின்னாடி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.